இல்ல அனன்யா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ற? புரியலையா? என்ன ஆதி சொல்ற? நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு புரியலன்னு சொல்ற? புரியலன்னா புரியலன்னு தானே சொல்லுவாங்க அனன்யா. எனக்கு புரியலையே. நீ எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. ஆதி, நான் எவ்வளோ டீட்டெயிலா சொல்லியிருக்கேன், ஆனா உனக்கு ஒண்ணுமே புரியலங்கற. இதுக்கப்புறம் நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? நீ இப்ப சொன்னல, அத வந்து திரும்பவும் சொல்லு. ஆனா எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. இப்பவும் நான் புரியுற மாதிரி தான் சொன்னேன். இதுவே உனக்கு புரியலன்னா நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? எனக்கு தெரியலையே. சரி, ஓகே, நான் திரும்பவும் சொல்றேன், ஆனா உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அப்பவாது உனக்கு புரியுதான்னு பாப்போம், சரியா? சரி. இப்போ ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் வந்து பேசணும்னு ஆசைப்பட்டானா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? எனக்கு தெரியலையே. எனக்கு தெரியல அனன்யா. என்ன காரணமா இருக்கும்? ஆ இப்போ உனக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். ஆஹா, அப்படி கேட்கல. ஆ நீ ஸ்கூல் போயிட்டு வந்ததும் எங்ககிட்ட சொன்னல, எனக்கு ஸ்கூல்ல 2 ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கன்னு. என்ன பேர் சொன்ன? பிரனிஷ்கா, தர்ஷினியா? ஆமா, அவங்க 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்டு. பிரனிஷ்கா அப்புறம் தர்ஷினி. கரெக்ட். அவங்க 2 பேரும் உனக்கு ஃப்ரெண்டு. நீ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போனப்ப அவங்க உனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஆனா அவங்க கிட்ட உனக்கு எப்படி பேசணும்னு தோணுச்சு? அனன்யா, நான் ஒண்ணு அவங்க கிட்ட பேசல. அவங்க தான் வந்து என்கிட்ட பேசினாங்க. அதுக்கு அப்புறம் தான் நான் பேசினேன். அப்புறம் தான் நாங்க ஃப்ரெண்ட் ஆனோம், தெரியுமா? அது சரி. பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, அவங்களா தான் உன்னை பார்த்து பேசி கொஞ்சம் எடுக்கிறாங்க. நீ யார்கிட்டயும் அவ்வளோ சீக்கிரம் போய் பேசவே மாட்ட. அப்படி இருக்கும்போது உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நான் சொல்கிறேன் பாரு. இப்போ அதான் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட, ஐயோ, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீ சொல்ல அனன்யா. எனக்கு இந்த தடவை புரியும். நான் புரிஞ்சுப்பேன், சரியா? நீ கவலைப்படாத. நான் புரிஞ்சுக்கிறேன். நீ இந்த தடவை சொல்லு, எனக்கு புரியும். ரொம்ப தெளிவாக பேச கற்றுக்கிட்டாதி நீ. இதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கேப் விட்டு பேசுவ, இல்லைன்னா ஒரு வார்த்தையே கட் பண்ணி பேசுவ. இப்போ என்னடானா ரொம்ப தெளிவாக பேசுகிற. ஆனால் எங்களால தான் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியல. அனன்யா, நீ சீக்கிரம் சொல்லு. எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும். எது வேலை இருக்கா? ஏய், இந்த டைம்ல உனக்கு என்ன வேலை இருக்கு? அது பிரனிஷ்கா இந்த மாதிரி நிலா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருந்தா. அதான் நீ என்கிட்ட சீக்கிரம் சொல்லு. நான் நீ சொல்றத கேட்டுட்டு நான் போகணும். அப்புறம் அவ ஃபோன் பண்ணானா நாங்க இல்லனா அப்புறம் அவ வச்சிருவா. திரும்பி ஃபோன் பண்ண மாட்டா. அடே, என்னடா நடக்குறீங்க? டேய், உன் வயசுல நான் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லடா. ஃபோன், அதுவும் பிரனிஷ்கா. நல்ல முன்னேற்றம்டா. அனன்யா, நீ சொல்றியா இல்ல நான் போகட்டுமா? எனக்கு பிரனிஷ்கா ஃபோன் பண்ணுவா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க தான் உங்க மாமா கதிர் மாதிரி மன்மதனாச்சே, அப்ப அப்படிதான் இருப்பீங்க. ஆதி, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? இப்போ அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கலாம், அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு ஆசை இருக்கலாம், லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலாம். என்ன சொல்ற அனன்யா? அப்ப இந்த மாதிரிலாம் இருக்குமா? அப்போ அப்போ பிரனிஷ்காவுக்கும் தர்ஷினிக்கும் இதே மாதிரி இருக்குமா? அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். டேய், நீ ரொம்ப ஓவரா பண்றடா. அந்த மாதிரிலாம் இப்படிலாம் நினைக்க கூடாது, தப்பு. நீ தான சொன்ன. நான் தான் சொன்னேன். தப்புதான். சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு புலம்புறல, தப்புதான். எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். யார் காரணம்? அது ஒரு ஆளு. சரி, கதையை கேளு. ஒரு பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா இந்த மாதிரி காரணத்துக்காக அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும், பழகணும்னு ஆசை வரும். ஆனா ஒரு பொண்ணு கூட ஒரு கப் காஃபி ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கலாமா அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு ஆசை வரும்? காஃபியா? எனக்கு காஃபியே பிடிக்காது, தெரியுமா? தெரியுமே. பால் பிடிக்காது, டீ பிடிக்காது, காஃபி பிடிக்காது. ஆனா பால்கோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க சார். அதுக்கப்புறம் பாலில் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இது மாதிரி கலந்து கொடுத்தா நல்லா குடிப்பீங்க. பாலில் ஸ்வீட் செஞ்சாலும் சாப்பிடுவீங்க. ஆனால் டீ, காஃபி, பால் மட்டும் குடிக்க மாட்டீங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, தெரியுமா? நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி ஹெல்த்தியான டீ, காஃபி கூட வேண்டாம், பால் குடிக்கிறதுல ஹெல்த்தி தெரியுமா? சின்ன வயசுல நான், எங்கள் அண்ணன், அதான் உங்கள் அப்பா, நாங்கள் 2 பேருமே சரி, சின்ன வயசுல எங்கள் அம்மா எங்களுக்கு அதிகமாக பால் கொடுப்பாங்க. நாங்கள்லாம் பால் குடிச்சதால தான் இவ்வளோ தெம்பா, ஸ்ட்ராங்காக, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கோம். போய் சொல்லாத. எனக்கு தெரியும், கிச்சு மாமாலாம் என்ன மாதிரி தானா. கிச்சு மாமாவுக்கும் பால் பிடிக்காது, தெரியுமா?
யாரு கிருஷ்ணாவுக்கா? அது சரி. அவனுங்க 3 பேர் எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் இருக்க தானே செய்யும். என்ன சின்ன வயசுல இருந்து நீ அவங்க கூட தானே இருந்திருக்க. அவங்க 3 பேரும் தானே உன்னை வளர்த்தாங்க. அப்ப அவங்கள மாதிரி தான் இருப்ப. சரி, கதையை கேளு. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு கூட ஒரு கப் காஃபி 5 நிமிஷம் பேசுறது, அவ்வளோதானா? அந்த பொண்ணு மேல அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? அந்த ஒரு காஃபிக்காக இந்த மாதிரி லூஸ் தனமா பண்ணுவாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த மாதிரி யாரையும் நான் பார்த்தது கிடையாது. இப்போ நீ சொல்ல, ஒரு கப் காஃபிக்காக மட்டும்தான், மற்றபடி வேற எந்த எண்ணமும் இல்லை. அது எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஒரு கப் காஃபிக்காக இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறாரு. ஸோ நம்ம அதுக்கு ஓகே சொல்லலாமா வேண்டாமா? உனக்கு காபி பிடிக்கும்ல, அப்ப நீ போய் காபி குடிச்சிட்டு வா. எனக்கு காஃபி பிடிக்கும் தான். ஆனால் நான் தான் கேட்குறப்பெல்லாம் எனக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கனே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி காஃபி குடிக்க போக முடியும்? அச்சச்சோ, அனன்யா நீ போய் சொல்லுவியா? எங்க அம்மா சொல்லிட்டா போய் சொல்லக்கூடாது அனன்யா. போய் சொன்னா சாமி கண்ணு குத்தும் தெரியுமா? ஓ, போய் சொல்லக்கூடாதுல்ல? கரெக்ட். போய் சொல்லக்கூடாது. ஆனால் ஆதி சார் தினமும் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் எங்கள் அப்பா கிட்ட நைஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்களே, அது என்ன இடம்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா என்ன? நான் எங்க போவோம்? நானும் தாத்தாவும் சும்மா நோட்ல நடந்து போயிட்டு வந்துருவோம். அப்படியா? எங்க ரோடு அடுத்த தெருவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கா? அங்க இருக்கா? எனக்கு தெரியாது. போய் சொல்லாதடா. நீ தினமும் எங்கள் அப்பாவை நைஸ் பண்ணி அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய சாக்கி வாங்கிட்டு வர. அதுவும் டைரி மில்க் நல்ல பெருசாக வாங்கிட்டு வர. ஆனால் நீ அதை சாப்பிட மாட்டேங்கிற. வாங்கிட்டு வந்து பேக்கில் வச்சுக்கிற. ஸ்கூல் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அதில் ஒரு சாக்லேட் கூட இல்லை. நீ ஒரு 4ஆவது வாங்கி வச்சுக்கிற. 4மே எப்படி ஒரே நாளில் சாப்பிட முடியும்? அண்ணி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, வாரத்துக்கு ஒரு தடவை தான் நீ சாக்கி சாப்பிடணும்னு. அதே மாதிரி நீ வாரத்துக்கு ஒரு தடவை தான் சாக்கி சாப்பிட்ற, இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். அப்படியே உனக்கு யாராவது கொடுத்தா கூட அதை பத்திரமா வச்சிருந்து அடுத்த வாரம் தான் சாப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது நீ தினமும் போயிட்டு 4-3ன்ட்டு சாக்கி வாங்கிட்டு வந்து பேக்கில் வச்சுக்கிற. திரும்பி ஸ்கூல் போயிட்டு வந்தா இல்லை. என்ன சொல்லு. அனன்யா சத்தமா பேசாத. எங்க அம்மாக்கு மட்டும் காதுல விழுந்துச்சு, என்ன அடிச்சுடுவா. சத்தமா பேசாத. நான் உனக்கு ஒரு சாக்கி தரேன். நீ எனக்கு சாக்கி தரதெல்லாம் இருக்கட்டும். சாக்கி யாருக்காக வாங்கிட்டு போற? சொல்லு. அதுவா? நான் சொல்லுவேன், நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சரியா? இல்ல நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லு. அது ஸ்கூலுக்கு எங்களுக்கு புதுசா ஒரு மிஸ் வந்திருக்காங்க. மிஸ்ஸா? யாரு? அவங்க பேர் என்ன? அவங்க பேரு அபி மிஸ். எங்க கிளாஸுக்கு தான் வருவாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அதான் அவங்களுக்கு நான் சாக்கி வாங்கிட்டு போவேன் தினமும். அட பாவி. டே ஆதி, நான் தான் அழகுன்னு சொல்லுவேன். இப்போ என்னடானா உங்க மிஸ் அழகுன்னு சொல்ற? இல்ல அனன்யா, நீ தான் அழகு. உனக்கு அப்புறம் தான் மிஸ். அது ஆமா, அந்த மிஸ்ஸுக்காக விட 4 சாக்கி 3 சாக்கி 5 சாக்கின்னு வாங்கிட்டு போறேன். இல்ல அனன்யா, மிஸ்ஸுக்கு ஒண்ணு, அப்புறம் பிரனிஷ்காவுக்கு, தர்ஷினிக்கு, அப்புறம் எங்க ஸ்கூல்ல புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கு தெரியுமா? அந்த பொண்ணு ஆனா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. நான் அவளுக்கும் சேர்த்து தான் தினமும் சாக்கி வாங்கிட்டு போவேன். ஆனா அவ தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாளே. அதனால அந்த சாக்கிய வேற யாருக்காவது கொடுத்துருவேன். யாரு? உன் கிளாஸ்ல இருக்கிற பசங்களுக்கா? எங்க கிளாஸ்ல இருக்க வேற பொண்ணுங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அட பாவி. டேய், உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பொண்ணுங்க தான் இருக்காங்களா, பசங்களே இல்லையா? இருக்காங்க. நானா அவங்க கிட்ட அதிகமா பேச மாட்டேன். ஆனா விளையாடும் போது நாங்க பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம். ஆனா அவங்க கிட்ட நான் அதிகமா பேச மாட்டேன். அவங்க கிட்ட பேசினா கோவம் வருது அனன்யா. அடங்குய்யால. டேய், உன்னை மன்மதன் நினைச்சேன்டா. நீ மன்மதனுக்கே மன்மதன்டா. ராகா, அப்பா ராகா. அனன்யா, இத பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். பாட்டி வராங்க, பாட்டிக்கு தெரிய வேணாம். நீ நடத்து. உன் காட்டுல தான் மழை. 2 பேரும் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டி, அனன்யா அத்தைக்கு காபி குடிக்கணுமா? டிடி வாய் மூடுறா. இங்க பாரு, நீ இவ்வளவு நேரம் பேசினால என்கிட்ட என்ன சொன்ன? பாட்டிக்கு தெரியக்கூடாது, அமைதியா இருக்கணும், அப்புறமா பேசணும்னு தானே சொன்னேன். அதே மாதிரி நீயும் அமைதியா இருக்கணும். நான் சொன்னதை பாட்டிக்கிட்ட சொல்லக்கூடாது, இல்லனா நீ சொன்னதை பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன். எப்படி? நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாத. அது வாயை திறந்து ஏதாவது சொல்ல, அப்புறம் இருக்கு உனக்கு. அனன்யா நீ என்ன மிரட்ட. குழந்தைகளை மிரட்ட கூடாது தெரியுமா? எங்க அப்பா போலீஸ், நான் புடிச்சு கொடுத்துருவேன். சார், உங்க அப்பா போலீஸ்னா எங்க அண்ணனும் போலீஸ் தான். நீ ஸ்கூலுக்கு இந்த மாதிரி தினமும் சாக்கி வாங்கிட்டு போற, அதுவும் மிஸ்ஸுக்கும் உன்னோட கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கும். நான் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளன, அவ்வளவுதான். சரி நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாத. அடப்பாவி, என்ன 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறீங்க? அப்படி என்ன ரகசியம்? ஒன்றும் இல்லம்மா. அம்மா, அண்ணனை கூப்பிட்டு வந்த, என்ன விஷயம்? ஆமா பத்தியா, மறந்துட்டேன். எங்க உங்க அண்ணன்? அப்பா இப்பதான் போன் பேசிட்டே வெளிய போனாரு. போன் பேசிட்டு வெளியில போனானா? வீட்டுக்கு வந்தோம் வேலைதான். அண்ணனுக்கு தங்கச்சிக்கு வேற வேலை இல்ல.
வீட்டுக்கு வந்தாலாவது சும்மா இருக்கிறது இல்ல, இங்க வந்தா வேலை பார்க்கறது. இவன் என்னடானா ஆஸ்பத்திரி வேலையை ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்லாம இங்கேயும் பார்க்கறான். அவன் என்னடானா போலீஸ் வேலையை அங்க பார்க்காம இங்கேயும் பார்க்கறான். என்னதான் பிள்ளைங்கள போங்க. அம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணனுக்கும் சரி எனக்கும் சரி எப்பனாலும் வேலை வரும். நாங்க எப்பயுமே ரெடியா தான் இருக்கணும். ஏன் நைட்டு 1 மணிக்கு கூட ஃபோன் வரும். அப்பவும் நாங்க வேலை செஞ்சு போய் தான் ஆகணும். வேலைன்னு இருந்தா குடும்பத்தை என்ன பார்க்க? ஏமா ஏன் இப்ப அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கலையா? இதோ குழந்தை பெத்துக்கலையா? பெத்து இங்க பாருங்க எப்படி நம்மள கேள்வி கேட்கறான்னு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் சரி வரும். என் பேரன் எல்லாத்தையும் கேள்வி கேட்பாண்டி. அவனுக்கு தான் இனிமே எல்லாமே. அவன் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான் தான். நீங்க எல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். அதான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கனே அவன் கேட்கறதுக்குலாம். அது மட்டும் இல்லாம இவன் பண்ற வேலைலாம் உங்களுக்கு தெரியணும். என்ன ஒரே சத்தமா இருக்கு? பேசிட்டேன்டா. ஆமா என்ன நடக்குதுங்க? வா வா, இந்த அருமை புத்திரனை பெத்தது நீதானே? உன் புத்திரன் பண்ற வேலையெல்லாம் பாக்குறியா? ஆதி அத்தை என்ன சொல்றாங்க? அத்தைக்கு காபி குடிக்கணுமா? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மாதான். ஆதி நல்லா வளர்ந்துட்டால, இப்பெல்லாம் நல்லா சூப்பரா தெளிவா பேசுறான். அதை பத்தி தான் சொன்னேன். சாரு ரொம்ப பெரிய பையனா ஆயிட்டாரு, அதான். அப்ப நான் பையனா ஆயிட்டேனாப்பா? டேய் நீ பையன் தான்டா, இது என்ன கேள்வி? ஆதி நீ பையன் தான், இப்போ ரொம்ப பெரிய பையனா ஆயிட்ட. அப்படியாப்பா? அப்ப சரி, அப்ப நான் ஆதி பெரிய பையனா ஆயிட்டல்ல? ஆமா ஆதி இப்போ ரொம்ப பெரிய பையனா ஆயிட்ட. ஸ்கூலுக்குலாம் போற. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் உனக்கு ஊட்டி விடலாம் தேவையில்ல, நீயே சாப்பாடு எடுத்து சாப்பிட கத்துக்கிட்ட. அப்பா அப்ப ஆதி குட் பாய் இல்லப்பா? ஆமா ஆதி குட் பை. ஆதி குட் பாய். அம்மா கூப்பிட்டுட்டு இருந்தீங்க போல, நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆமா, எங்க அப்பாவை எதுக்கு பாட்டி கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லடி செல்லம், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதான் குட்டி தம்பிக்கு பேர் வைக்கிறாங்களே. அதுதி கௌதமோட குழந்தை. நீ கூட ஹாஸ்பிட்டல்ல கூட போய் பார்த்துட்டு வந்தியே. ஆமா, குட்டி தம்பி நாளைக்கு சாக்கிலாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் தெரியுமா? பேர் இப்பதான் வைக்காங்களா பையன்? இதனால வரைக்கும் குட்டி தம்பிக்கு பேர் வைக்கவே இல்லையா? ஆமாண்டா, சின்ன தம்பிக்கு பேர் வைக்கல, நாளைக்கு தான் பேர் வைக்க போறாங்க. அப்ப அத்தை அப்புறம் எப்படி குட்டி தம்பியை கூப்பிட்டுட்டு இருப்பாங்க இவ்ளோ நாளா? தெரியலையே. ஆனா செல்லம், பட்டு, குட்டி இந்த மாதிரி சில பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. என்னையும் அப்படிதான் கூப்பிடுவாங்களா? ஆமா, என்னதான் உன்னை ஆதின்னு கூப்பிட்டாலும் ஆதின்னு சொல்லி ஆதி செல்லம், ஆதி குட்டி, ஆதி பட்டு அப்படின்னு தானே எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி குட்டி தம்பிக்கும் பேர் வச்சதும் பேரை வச்சு செல்லம், பட்டு, தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாட்டி அப்ப குட்டி தம்பிக்கு பேர் வைக்கும்போது நானும் போவேன். எல்லாரும் தான் போறோம். ஜாலி ஜாலி, குட்டி தம்பிக்கு பேர் வைக்க போறாங்க. ரகவ், சொல்லுங்கம்மா. மது எங்க? மது மேல அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா. அப்படியா? சரிப்பா. ஏன்பா காலையில நீங்க போறீங்களா இல்ல சாயந்தரமா தான் போவீங்களா? அம்மா காலையில ஒரு வேலை இருக்கு, அவளுக்கும் ஸ்கூல் போகணும். அதனால காலையில போறது கஷ்டம். சாயந்தரமா தான் ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி இருக்கும். காலையில பூஜைக்கு போக முடியாதுமா. அப்படியா? அனன்யா உனக்கு வேலை இருக்க காலையில? ஆமாம்மா, நாளைக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா காலையில வர முடியாது. சாயந்தரமா ஃபங்க்ஷனுக்கு தான் வர முடியும். ஏன்னா அப்போ நீங்களும் அண்ணியும் சாயந்தரம் தான் வருவீங்களா? காலையில போக மாட்டீங்களா? இல்ல அனன்யா, எனக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ஒரு கேஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். அதனால காலையில போக முடியாது. நான் விக்ரம் கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அதனால சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். சரிப்பா, அப்போ நானும் அப்பாவும் காலமே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். அப்புறம் திரும்பியும் சாயந்தரம் நீங்க போகும்போதும் நாங்க கூட வரோம். சரியா? சரிம்மா. ஆதி நேரமாகுது, வா தூங்கலாம். என்ன ஆதி, இன்னைக்கு உங்க அப்பா கூடயே தூங்க போற? ஆமா, இன்னைக்கு நான் எங்க அப்பா கூட தான் தூங்க போறேன் போ. அச்சோ, அப்ப பாட்டி தாத்தா கூட தூங்க மாட்டியோ? பாட்டி நான் நாளைக்கு தூங்குறேன் உங்க கூட. இன்னைக்கு நான் எங்க அப்பா கூட தான் தூங்க போறேன். சரி சரி, இன்னைக்கு உங்க அப்பா கூடயே போய் தூங்கு, நாளைக்கு பாட்டி தாத்தா கூட தூங்கு. சரியா? சரி. அது என்ன, நாளைக்கு உங்க பாட்டி தாத்தா கூட தூங்குவேன், அப்புறம் நான் என் கூட தூங்க மாட்டியா? உன் கூட நான் தூங்க மாட்டேன் போ. நீ பாட்டி கிட்ட நீ சொல்ல போன தெரியுமா? நான் சாக்லேட் வாங்கி தரேன்னு நீ சொல்ல போயிட்ட. நான் உன் கூட தூங்க மாட்டேன் போ. அப்படிங்களா? சரிங்க சார். சரி, எத்தனை நாளைக்கு தான் இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். வருவேல அந்த ரூம் பக்கம் அனன்யா அப்படின்ட்டு அப்ப இருக்கு. நான் வர மாட்டேனே. அதையும் நான் பாக்குறேனே. ஆதி நேரமாகுது, வா. நான் தூங்க போறேன். பை பை. குளியலறைய ஒரு போர், காற்றும் நிறுத்த ஒரு போர், தினமும் போர்கள் நம்முள்ளே, பனிக்கோள் பகிர ஒரு போர், இரவில் உறங்க ஒரு போர், அழகாய் போர்கள் நம்முள்ளே, விண்ணை விட்டு என்னில் வந்தாயே, என் உளம் குளிர அன்னை என்று பட்டம் தந்தாயே, நாம் தலை நிமிர தலை நிமிர. அச்சோ, டேய் அழாத. ஏன் 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 இம்புட்டு அழுவ? தூங்கிதானே இருந்த. உன்னை யாரு கண்ண முழிச்சு பார்க்க சொன்னது? பாத்தியா, கண்ண முழிச்சதும் போக ஒத்துக்கல, அழுவ ஆரம்பிச்சுட்ட. ஏன் ஏன்
பேர பிள்ளைக்கு புகை வேற எரிச்சலா இருக்கே. ஐயோ புள்ள வேற அழுவாளுவா அழுகுறானே. பாட்டி இன்னும் எவ்வளவு நேரம்? ஒண்ணும் இல்லம்மா, இன்னும் சத்த நேரத்துல முடிஞ்சிடும். தட்டி கொடு. அவன் அழுதுகிட்டே இருக்கான் பாரு, தட்டி கொடு, சமாதானப்படுத்து. அத்தான் அழுதுகிட்டே இருக்கான், புகை அவனுக்கு ஒத்துக்கல பாருங்க. கொஞ்ச நேரம் தான், அவனை சமாதானப்படுத்து. எப்பா கீச்சு கீச்சுன்னு கத்துறான். சாமி சீக்கிரம் முடிங்க, அவன் கத்துறான்ல. சத்தம் இருங்கம்மா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பாதிலே நிறுத்த முடியுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. முடிஞ்சிருச்சு. ஏலே கருவேப்பிலை, சட்டை போட்டுக்கோ. இந்த ஆச்சி எல்லாம் முடிஞ்சிச்சு. பப்ளு என்னடி தங்கம், கண்ணு எரியுதா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, முடிஞ்சிருச்சு. அப்ப பக்கத்துல அதான் இருக்கேன், அழக்கூடாது என்ன? இப்படி நேரம் கிச்சு கிச்சுன்னு கத்திட்டு இருந்தான். அப்ப குரல கேட்டதுமே அமைதிட்டான். தங்க பிள்ளைக்கு அப்பா மேல அம்புட்டு பாசம் இல்ல சாமி. அப்பா குரல கேட்டதுமே சிரிப்பு வந்துருச்சு. அப்பா பார்த்ததும் பிள்ளைக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பு வந்துருச்சு. சாமி சட்டை போட்டு முடிங்க. திரும்பவும் அழுத போறான். ஆமா, திரும்பவும் புகை கண்ணுக்கு போச்சுன்னா எரிச்சல திரும்பி அழுவான். இதோ முடிஞ்சிச்சு. என்னடா என்ன விளையாடணுமா? ஐயோ விளையாட்ட. என்னடி தங்கம், என்னடி தங்கம், உங்க அப்பா கூட விளையாடுறியா? கண்ணு இப்ப எரியலையா? புகை இப்ப கண்ணு எரிச்சல் கொடுக்கலையா? பாட்டி பேசுறது புரியுதோ? பப்ளு என்னடா, என்ன? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அது ஒரு சிரிப்பு சத்தமால இருக்கு. என் பேர பிள்ளைக்கு என்ன சிரிப்பு? பக்கத்துல அப்பா இருந்தா போதும், மத்தவங்க யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. இல்ல கருவேப்பிலை. பாட்டி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏலே போல. என்னடி கருவேப்பிலை, என்னடி கருவேப்பிலை. சாமி அவன் நல்லா விளையாடுறான் பாத்துக்கோங்க. நீங்க சீக்கிரமா முடிங்க. புண்ணியானம் பண்ணி முடிச்சது ஏகப்பட்ட வேலை இருக்கு. சாயந்தரம் வேற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, பேர் வைக்கணும்ல. இதோ முடிஞ்சிருச்சுமா. நீங்க இப்பவே பேர் வைப்பீங்கன்னு நினைச்சேன். நான் சொல்லிட்டேன், புண்ணியானம் பண்ணும்போதே புள்ள காதுல பேரை சொல்லுன்னு. அவ ஃபங்க்ஷன் அப்பதான் சொல்லுவேன்ட்டு பிடிவாதமா இருக்கா. அப்புறம் அவ விருப்பத்தை மீறி நம்ம என்ன பண்ண? சரி நீ ஃபங்க்ஷன் அப்பயே பேரை சொல்லிக்கொண்டு நாங்களும் விட்டாச்சு. சரிங்கம்மா, சரி. ஓம சுத்தி போட்டா முடிஞ்சிச்சு. என்னடா, என்ன? அப்புறமா விளையாடலாம். சாமி நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவன் அப்படிதான் விளையாடுவான். நீங்க சட்டுன்னு முடிங்க. முடிஞ்சிருச்சுமா. அப்புறம் யாரையாவது கூப்பிடணுமா? ஏன்னா ஓம சுத்தி போட போறோம்ல. இது எல்லாத்தையும் கூப்பிட்டீங்களா? நேத்து ராத்திரியே போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தான் வந்தோம். எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. சரிடி சரி, கூட்டனா சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே காலையில வேலை வேலைன்னு அறக்க பறக்க ஓடுவாளுங்க. இல்லத்தா சொல்லிட்டோம், சாயந்தரம் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், காலையிலே புண்ணியானம் பண்றோம், நீங்க ஒரு எட்டு வந்துட்டு போங்கன்னு. சாமி நீங்க ஓமத்தை சுத்தி போடுங்க. எல்லாம் வருவாளுங்க, வந்துட்டு தான் இருப்பாளுங்க. சரிங்கம்மா. பப்ளு கத்தக்கூடாது, அமைதியா இரு. உங்க அம்மா திட்டுவா. டிடி திட்டு வாங்க வைக்காதடா, அமைதியா இரு. அப்புறமா விளையாடலாம். உங்க அம்மா கிட்ட என்ன திட்டு வாங்க வைக்காம விட மாட்ட போல. சரி சரி, எவ்வளவோ வாங்கிட்டோம், உனக்காக வாங்க மாட்டேனா? பண்ணு எவ்வளவு பண்ணணுமோ பண்ணு. அமைதியா உட்காந்துருக்கான், அதுக்கப்புறம் தான் இருக்கு எனக்கு. அப்போ வரமாட்டீங்க? இல்லடி அல்வோ, எப்படி வர முடியும்? என்ன சீனியர் இப்படி சொல்றீங்க? அன்னைக்கு அதிதி அன்னைக்கு வளைகாப்பு வச்சப்பெல்லாம் வந்தீங்கல்ல? ஆமாண்டி வந்தேன். அப்போ என் அக்கா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வந்தே ஆகணும், தப்பா எடுத்துப்பாங்க, வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போனா, அதனால வந்தேன். ஓ அப்போ இப்ப பால டீச்சர் எதுவும் உங்களை சொல்லலையா? வான்னு சொல்லலையா? ம், இல்ல எதுவும் சொல்லல. சரி அவங்க சொல்லலனா என்ன? அங்க வீட்டுக்கு வந்து எங்க பெரியம்மா அத்தை அப்புறம் எங்க அம்மா எல்லாருமே வந்து சொல்லிட்டு தானே வந்தாங்க, வரலாம்ல? ஆமா சொன்னாங்க தான். இது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ எங்கள் மம்மி எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுவாங்க, என்னையும் கூப்பிடுவாங்க. ஆனால் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்தது கிடையாது. அதே போல தான் நைட்டு என்னை கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு எங்கள் மீ வருவாங்க. என்ன சீனியர் உங்களுக்கு அப்படி என்ன வேலை இருக்கு? ஹே ஏகப்பட்ட வேலை இருக்குடி. இப்போ என்ன காலேஜ் படிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? வேலைம்மா வேலை.
வேலை நிறைய இருக்கு, எல்லா வேலையும் பார்க்கணும்ல. உங்களுக்கு 6 மணிக்கு வரையுமா வேலை நடக்கும்? இல்லல்ல, 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவீங்கல்ல. வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பி வரலாம்ல. ஐயோ, வேலை ரொம்ப டயர்டடி செல்லம். எப்படி என்னால் டயர்டாக இருக்கும். நான் வந்து தூங்குறது தான் எனக்கு வேலையே. இதில் எங்கேருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பி வர்றதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்ப வர மாட்டீங்களா? ம், வரமாட்டேன்டி செல்லம். போங்க சீனியர், நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் தெரியுமா? இப்ப என்னடானா வர மாட்டீங்கங்கறீங்க. அச்சோ, என் எல்வோ இவ்வளோ ஃபீல் பண்ணுறா. ஆனால் வேலை நிறையா இருக்கே, என்ன பண்ணுறது? அது அப்புறம் பாத்துக்கலாம். வாங்களேன் ப்ளீஸ். உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? ஏய், பொய் சொல்லாதடி, நேற்று தானே பார்த்தேன். அது காலேஜ் பஸ் போகும்போது உங்களை பைக்ல பாக்குறது அவ்வளவுதானே. பக்கத்துல பார்த்து உங்க கண்ணை பார்த்து கையை பிடிச்சி பேசுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா ஆச்சுல்ல. அடியே எல்வோ, நீ ஆடி பேசுற? ஐயோ, நான் தாயா பேசுறேன், வாயா. ஐயோவா? அது அப்பப்ப ஃப்ளோல வரும், கண்டுக்காதீங்க. வாங்களேன். ஐயோ, இவ வேற இவ்ளோ கெஞ்சுறா. ஆனா என்னால வர முடியாதே, என்ன பண்றது? சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க. வர முடியலனாலும் பரவாயில்ல, ஃபீல் பண்ணாதீங்க. நிஜமாவா? ஏத்துக்க முடியலதான், பரவாயில்ல விடுங்க. ஃபீல் பண்ணாதீங்க, நான் ஒன்றும் எடுத்துக்கல. ரொம்ப சாரிடி செல்லம். என் சுச்சுவேஷன் அப்படி இருக்கு பாரேன். கரெக்டா இந்த டைம்ல இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டானுங்க. பரவாயில்ல சீனியர், அதான் சொல்றீங்கல்ல, பரவாயில்ல விடுங்க. நான் உங்களை எப்பயும் போல வந்து பார்த்துக்கிறேன். இல்லை ஃபங்க்ஷனில் நல்லா இருக்கும்னு நினச்சேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி விடுடி, ஃபீல் பண்ணாத. வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பா வரேன். ஆமா, ஃபங்க்ஷன் எங்க? டவுனில் தான், எஸ்ஐவி மண்டபம். ஓ, மண்டபத்தில் வைக்கிறீங்களா? வீட்டில இல்ல? இல்லை சீனியர், அப்புறம் அண்ணனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க, அப்புறம் மாமாவோட ஆஃபீஸில் இருக்கவங்க, அப்புறம் என்ன நிறைய பேர் சொந்தக்காரங்களாம் வராங்களா. அதனால் வீடு செட் ஆகாது, அதனால் நல்ல மண்டபத்தில் கிராண்டாக பண்ணலான்ட்டு. ஓகே ஓகே ஓகே. அன்னைக்கு வீட்டில் வந்து சொல்லும்போது மீ சொல்லிட்டு இருந்தாங்க, காலையில் ஏதோ ஏதோ ஒரு பூஜை மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு சீனியர், இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பூஜை கிடையாது, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னமும் புண்ணியானம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை பிறந்தா இந்த மாதிரி புண்ணியானம் பண்ணுவாங்களாம். ஓ, ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆதி பிறந்தப்ப எங்கள் அக்கா இருந்த இடத்துல பக்கத்தில் இருக்கவங்க அப்படிதான் என்னமோ ஒன்று பண்ணாங்க. ஞாபகம் இருக்கு. வரமாட்டீங்களா? ஐயோ எல்வோ, இப்படி கேட்காதடி, எனக்கு கஷ்டமா இருக்குடி. என்னால் வர முடிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனா? தயவு செஞ்சு திரும்பவும் கேட்காதடி. நீ கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே, நான் கேட்கல. சரி, சாப்பிட்டீங்களா? வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தான் கீழே போய் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகணும். நீ வேற என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. சீனியர், நீங்களே ஃபங்க்ஷனுக்கு வரலனா அப்போ மற்ற 2 சீனியருங்களும் வரமாட்டாங்க தானே? வரமாட்டாங்க. நான் வரல, அப்புறம் எப்படி அவங்க அங்கே வருவாங்க? அப்பாடா. ஏண்டி? நீங்க வராம அவங்க 2 பேர் மட்டும் வந்தாங்கன்னா அவங்க 2 பேர் மட்டும் ஜாலியா இருப்பாளுங்கல்ல. நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், அதனால தான். நல்ல எண்ணம்டி. நல்ல எண்ணம். அவளுங்க உன் ஃப்ரெண்ட்ஸுங்க தானே, ஏன் அவளுங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதா? நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, சொன்னேன். நீங்க வராம அவங்க 2 பேர் மட்டும் வந்தாங்கன்னா அப்புறம் நான் சும்மா அவங்கள பார்த்துட்டு இருப்பேன்ல. அப்புறம் எனக்கும் அவங்க மேலே ஃபீலிங்ஸ் வரும், அவங்கள மிஸ் பண்ணுவேன், உங்களை பார்க்கணுன்னு தோணும், பேசணும்னு தோணும், நான் ஃபீல் ஆகுவேன்ல, அதனால தான் சொன்னேன். பாரா, ஏய் நீ இப்படிலாம் பேசுவியாடி? இப்போதாண்டி தெரியுது நீ இந்த அளவுக்கு பேசுறேன்னு. அதெல்லாம் நான் பேசுவேன், எனக்கும் பேச தெரியும். காலேஜில் இருக்கும்போது எங்கேயாவது பேசியிருக்கியா? 1 வருஷம் வேஸ்ட்டு. காலேஜில் இருக்கும்போதே ஒழுங்காக பேசியிருந்தீனா இந்த மாதிரி ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏடி, இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மாவா? ஏய் என்னடி அம்மான்னு கூப்பிடுறேன்? ஐயோ சும்மா இருங்க சீனியர், எங்க அம்மா வந்துட்டாங்க. புரியல. உன்கிட்ட தானடி கேட்டுட்டு இருக்கேன். அம்மா யாருக்கிட்ட போன் பேசிட்டு நிக்க? ஹோ, உங்க அம்மாவா? அதாவது என் மாமியார். என்ன வந்துட்டாங்களா? ஏடி, கேட்டுட்டு நிக்க, பதில் சொல்றியா இல்லையா? யாருக்கிட்ட போன் பேசிட்டு நிக்க? சொல்லு சொல்லு,
யாருக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுடி தைரியமா. அட போயா. அம்மா அது புட்டி வந்தனா கிட்ட பேசிட்டு இருக்கமா. வந்தனா கிட்ட பேசிட்டு இருக்கியா? கேட்டி அவ இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போனா. ஆமாமா, இப்ப இங்க வந்தால வந்துட்டு இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போனா. போயிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாமா. போன உடனே ஃபோன் பண்ணிட்டாளா? ஏன் நேர்லயே பேசிட்டு போக வேண்டியதானே? என்னத்துக்கு வீட்டுக்கு போய் போன பேட்டு பேசணும்? அதுவாமா, சாயந்தரம் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு ஃபோன் பண்ணி கேக்குறாமா. அதாமா. பத்மா இங்கே நிக்க, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு நிக்க? பெரியம்மா என்னடி தொக்கா மாட்டிக்கிட்டியா என்ன? ஒரு பக்கம் உங்க அம்மா, ஒரு பக்கம் உங்க பெரியம்மா. ஐயோ கம்முன்னு இருங்க நீங்க வேற. யாருக்கு உட்காந்து போன் பேசிட்டு நிக்க? அதுவா பெரியம்மா, லாவண்யா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், பேரை மாத்தி சொல்லிட்டடி. எது லாவண்யா கிட்டயா? எடி நான் கேட்டப்ப வந்தனா கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா? ஆமாமா, வந்தனா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேனே. பெருமை நான் கேட்டப்ப லாவணியாட்ட பேசிட்டு இருக்கேங்கிற? ஆமா பெரியம்மா, லாவண்யா கிட்டயும் பேசிட்டு இருக்கேன். கான்ஃபரன்ஸ் கால், ஒரே கால்ல பல பேர் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி கான்ஃபரன்ஸ். ஓ, கான்ஃபரன்ஸ்ல போட்டு பேசிட்டு இருக்கியா? சரி, இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு போனாலுங்க, பிறகு இதுக்கு போன் பண்ணி வேற பேசணும்? போய் செத்த நேரம் கூட ஆகல. அதான் பெரியம்மா, சாயந்தரம் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், அதுக்கு என்ன ட்ரெஸ் போட்டு வரலான்னு சும்மா பேசிட்டு இருக்கோம் சும்மா. என்ன பிள்ளைங்களா போங்க. ஏன் யூத்திட்ட நின்று பேசக்கூடாதா? வீட்டுக்கு போய் போன வேற பண்ணி பேசணும் மாட்டுக்கு. அப்புறம் பத்மா, சொல்லுங்கக்கா. காலையில புண்ணியனத்துக்கு வாங்கின வெத்தலை எல்லாத்தையும் வச்சாச்சு. சாயந்தரம் அங்கே மண்டபத்துக்கு வெத்தலை வேணும். அந்த தம்பிக்கிட்டே நம்ம சொல்லி வச்சிருந்தோம்ல, சாயந்தரத்துக்கும் நீயே வெத்தலை கொடு, ரெண்டு குடுவை மாதிரி எடுத்து வைன்னு சொல்லி வச்சிருந்தோம்ல, அந்த தம்பி போன் நம்பர் இருக்கா? ஏன்னா எதுக்கும் ஒரு வார்த்தை நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். எல்வோ, ஐ லவ் யூ டி. ஏட்டே இப்ப என்னத்துக்கு இப்படி வாய பழந்துட்டு நிக்க? போன் தானே பேசுறா, என்னத்துக்கு இப்படி வாய பழந்துட்டு நிக்கிறான்னு தெரியல. ஏட்டே உன்கிட்ட தானே கேட்க. ஒன்றும் இல்லம்மா, சும்மா. எல்வோ, ஐ லவ் யூ டி. உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? இப்போ மட்டும் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கியேன், ஓடி வந்து உன்னை டைட்டாக கட்டி பிடிச்சி உன் நெத்தியில் முத்தம் கொடுத்து, உன் கன்னத்தில் முத்தம் கொடுத்து, அதுக்கப்புறம் எது போதுமா? அது எப்படி பார்த்தோம்? ஆமா, எப்படி பார்த்தோம்? ஜனம் எம்பிட்டு வரும்னு தெரியாதுல்ல, நம்ம எல்லாருக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கோம், பத்திரிக்கை அடிச்சு வேற கொடுத்துருக்கோம், ஜனம் நிறைய வரும். இதெல்லாம் பத்தாதுக்கா, நம்ம பத்தாத மாதிரிலாம் இது செய்யக்கூடாது. மீந்து போனாலும் பரவாயில்ல, நிறையவே செஞ்சு வைப்போம். ஆமா, நிறைய பேர் வருவாங்க, பத்தாது. எனக்கும் தாண்டி பத்தவே மாட்டேங்குது தெரியுமா? எப்பயுமே உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும், உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உன்னை ரசிச்சுட்டே இருக்கணும், உனக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஆனால் பத்த மாட்டேங்குதுடி. நேரில் வந்தால் கொஞ்ச நேரம் தான் இருக்க, அதுக்கப்புறம் போயிடுற. யோயோயோ, இவ்வளோ நேரம் கப்புன்னு இருந்துட்டு நேரம் பார்த்து எனக்கு அவுக்குறல்ல. தனியாக இருக்கும்போது பேசினல, அப்புறம் இதெல்லாம் பேசாம இப்போ ஏன் பேசுற? எனக்கு இப்போ தாண்டி சொல்லணும்னு தோணுது. ஐயோ சினுங்குறாரே. ஏடி அவளுங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்க, என்னத்துக்கு முணுமுணுன்னு பேசிட்டு இருக்க? சத்தமா தான் பேச. சரிடி, சரி, நீ சொல்றது சரிதான். ஆமாமா, கரெக்டு தான். கொஞ்ச நேரம் தானே. என்ன கொஞ்ச நேரம்? ஃபங்க்ஷன் கொஞ்ச நேரம் தானே இருப்போம், அதுதான் பெரியம்மா சொன்னேன். நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வரணும்ல. அது சரி, என்னமோ பேசுறீங்க, நமக்கு ஒன்றும் விளங்கல. சரி நீ வா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. புண்ணியம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் மண்டபத்துக்கு நிறைய வேலை இருக்கும், அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. வீட்டில் என்ன நிறைய வேலைலாம் கிடக்கு, எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும். வா போவோம். சரிங்கக்கா. ஏட்டி சட்டு புட்டுன்னு போன பேச்சுட்டு வேலையை போய் பாரு, இங்கேயும் மாடு மாரி சுத்திட்டு கிடக்காத. சரிம்மா, சரி. ஐ லவ் யூ டி. ஏய் சொல்லுடி, நான் எவ்வளோ தூரம் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ஐ லவ் யூவாவது சொல்றியா? ஐ லவ் யூ. எதே எடே என்ன வார்த்தை சொல்லிட்டு நிக்க? யாட்ட முதல்ல போன பேசுற? போன புடிங்க. என்னத்துக்கு இப்ப கத்துற? அஞ்சலி, என்ன மக்கா இது? பெரியம்மா, அது வந்தனா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அங்க தேவிகா வந்துட்டா. தேவிகா போன் புடிங்கி இந்த மாதிரி சொன்னாலா, அதான் அவளுக்கு தான் சொன்னேன். அப்படியாக்கா? சரி, இந்த மாதிரிலாம் சத்தமா பேசிட்டு இருக்காத, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? பத்மா புள்ளைய ஒழுங்கா வளர்க்கல, பொம்பளை புள்ளைய அடக்க ஒடுக்கமா வளர்க்கணும்னு சொல்லி
என் மூஞ்சில காரி துப்பிட்டு போவாளுங்க. ஐயோ அம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அவதான் சொல்றான்ல. சரி நீ வா, வேலை கிடக்கு. முதல்ல போன எடுத்து வைடி. எந்நேரம் பார்த்தாலும் போனும் கைமா தான் சுத்திட்டு கிடக்கா. வாங்கக்கா போவோம். சீனியர் வேணும் தானே பண்ணீங்க? இல்லடி, உண்மையை தான் சொன்னேன். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ லவ் யூ. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ லவ் யூ டூ. எது விளக்க மாட்டேன்.